வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நாங்கள் பார்த்தோம் நிறைய வகையான மாப்லாம் பார்க்குறோம். ஆமாம். இந்த யூனிக் PVA மாப் அப்படின்றது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. யார் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன? இப்போ வந்து யூனிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மாப் சார் இது. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நார்மல் மாப்பு, அதுக்கும் இதுக்கும் A to Z வரையுமே டிஃப்ரெண்ட் இருக்குது சார் உங்களுக்கு. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா PVAன்னு சொல்கிறோம்ல, அது வந்து பாலிபர் ஃபைபர் மெட்டீரியல் சொல்லுவாங்க. அது வந்து இருக்குது. இதில் வந்து பால்வினி அசலட்டி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பாஞ்சை பொறுத்த வரலையும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் ஆல் மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில். நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. அங்கேருந்து நம்ம டேரெக்டாக எடுத்து நம்ம டேரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அதர் ஸ்டேட் ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி மாப் யூஸ் பண்ணுறோம். ஆமாம். நம்ம யூஸ் பண்ணுற மாப்புக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். ஓகேங்களா? நம்ம வந்து வாயால் சொல்கிறதோட டேரக்ட் டெமோவை பார்த்துடலாம் சார். நம்ம இது மோஸ்ட்லி பற்றி வச்சுக்கோ ப்ரோ. இந்த ஸ்பாஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. இது புது பீஸாக இருக்கும் போது கல் மாதிரி ஹார்டாக இருக்கும். இது அலுமினியம் மாப்பு உங்களுக்கு. இது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது உங்களுக்கு. இது சின்னது வேணால் சின்னது பண்ணிக்கலாம், பெருசு வேணால் பெருசும் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஹார்டாக ஸ்டோனாக தான் இருக்கும். இந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் 25 மினிட்ஸ் ஊற வைக்கணும். நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இந்த ஸ்பாஞ்சு வந்து ஃபுல்லாக சாஃப்டாக மாறிடும். இது சாஃப்டாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வீடு ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாவை பொறுத்த வரலையும் நீங்கள் ஒரு டைம் டிக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10க்கு 15 நாள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 1400 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் அப்படி டெய்லி யூஸ் பண்ணாலுமே 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஸ்பாஞ்சை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். 3 வருஷம் கேரண்டியாக கொடுக்குறேன் உங்களுக்கு நான். ஓகேங்களா? எப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இந்த நார்மல் மாப்புக்கும் இந்த மாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்டீங்க. நார்மல் மாப்புக்கும் இந்த மாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸு வாயால் சொன்னால் யாருக்குமே புரியாது. டெமோ பார்த்தா மட்டும்தான் எல்லாருக்குமே புரியும். டெமோவுக்கு போயிடலாம். அதனால் ஓகே சார், போயிடலாம் சார் டெமோ. ஸ்பாஞ்ச் சொன்ன பார்த்தீங்களா கல் மாதிரி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க ஆடாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஆடாக இருக்கும். புது பீஸ்னாலும் ஆடாக இருக்கும். அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் சொன்ன மாதிரி 25 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா சாஃப்டாக இந்த மாதிரி மாறிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சாஃப்டாக மாறிடும். உங்கள் வீடு க்ளீன் பண்ணும்போது சோப் ஆயில் லிக்விடு சர்ஃபெக்ஷன்லாம் கலந்து பக்கெட்டு வெளியே வச்சுருங்க. பக்கெட்டெல்லாம் கையில் கேரி பண்ண அவசியமே கிடையாது. இந்த மாப்பு மட்டும் கையில் கேரி பண்ணாலே போதும். நீங்கள் இது ஜஸ்ட்டு நீங்கள் சோப் ஆயில் லிக்விட் சர்ஃபெக்ஷனில் ஒரு டைம் டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10க்கு 15 ஹாலை க்ளீன் பண்ணிக்கலாம். வாட்ரு சிங்கிள் ட்ராப் உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. கொண்டு போகும்போது ஒரு டைம் டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10க்கு 15 ஹால் க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுவே ஒரு நாளைக்கு நீங்கள் 1400 ஸ்கொயர் ஃபீட் டெய்லி யூஸ் பண்ணாலும் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஸ்பாஞ்சை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்பாஞ்சை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே க்ளீன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஹாலில் கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சு மாப்பு வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணால் தண்ணி ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அதுவே பேக்கில் எடுத்திங்கன்னா அதே வாட்டர் உங்களுக்கு அப்சர்வ் ஆகிக்கும். இது ஃபேனை போட்டால் உடனே காஞ்சிரும் உங்களுக்கு உங்கள் வீடு பொறுத்த வரலையும். இது நீங்கள் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணால் தண்ணி ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பேக்கில் எடுத்தால் வாட்டர் அப்சர்வ் ஆகிக்கும். இது நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு நீங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு இந்த மாப் கொண்டு போகும்போது நீங்கள் ஹால்வேலே கொண்டு போகலாம். அழுக்கு வாட்டர் சிங்கிள் ட்ராப் ரிமூவ் ஆகாது. இது கொண்டு போய் கையால் தான் முறுக்கணும், பெய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் லிவர் இருக்கும். இந்த லிவரை வச்சு நீங்கள் புல் பண்ணால் மட்டும் போதும். அந்த அழுக்கு வாட்டர் ஃபுல்லாக டைரெக்டாக பக்கெட்டுக்கே போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்ணுக்கு தெரியாத ஃபைன் டஸ்ட்டு, பிக் பெட்ஸு, ஹேரு, மணல், டஸ்ட்லாம் கிடக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வீடு வந்து கூட்டி பெருக்கி வாரிட்டு அப்புறம் தான் நீங்கள் மாப்பே போட்டு க்ளீன் பண்ணுவீங்க, வீடை துடைப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாப்பை பொறுத்த வரலையும் உங்கள் வீட்டில் டஸ்ட்டு, பிக் பெட்ஸு, ஹேரு, மணல் எது கிடந்தாலும் கூட்டி பெருக்கி வாட்டு மாப் பண்ண அவசியம் இல்லை. இந்த ஸ்பாஞ்சை பொறுத்த வரலையும் வாட்டரில் டிக் பண்ணிவிட்டு லிவரை புல் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் பேக்கில் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா அந்த வீட்டில் கண்ணுக்கு தெரியாத பிக் பெட்ஸு, ஹேரு, மணல், லிக்யூடு எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். கணித்தர ஃபைன் டஸ்ட், ஏர், மணல், தூசி எப்படி க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் கணித்தர ஃபைன் டஸ்ட், ஏர், மணல், தூசிலாம் கூட்டி பெருக்கிட்டு இருப்பீங்க. கூட்டி பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். லைட்டாக பேக்கில் மூவ்மெண்ட் பண்ணால் மட்டும் போதும். எவ்வளோ ஒரு பிக் பெட்ஸ், ஏர், மணல், தூசி இருந்தாலும் லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிட்டு வாட்டரை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட்டி பெருக்கிறதுக்கு மட்டும் வாட்டர் ரெடியூஸ் பண்ணிட்டு லைட்டாக பேக்கில் மூவ்மெண்ட் பண்ணால் போதும். வீடை கூட்டின மாதிரி இருக்கும், பெருக்கின மாதிரி இருக்கும், கண்ணுக்கு தெரிய ஃபைன் டஸ்ட்டை எடுத்த மாதிரி இருக்குது சார். ஃபுல்லாக அதில் ஸ்டோர் ஆகிக்கும். இதை கையால் எடுக்கணுமோ தட்டி விடணுமோ அவசியமே இல்லை சார். லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணி இந்த லிவரப் யூஸ் பண்ணால் போதும். டைரெக்டாக பக்கெட்டுக்கே ஃபுல்லாக போயிடும் சார். எந்த ஒரு ஏர், மணல், தூசி எதுவும் இருந்தாலும் பெட் ஏர் எதுவாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணி ஃபுல்லாக போயிடும் சார். உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக போயிருக்கும். இல்லை வாட்டரை ஃபுல்லாக கலந்துரும். அவ்வளோதான் சார். ஓகே, ஃப்ளோரில் இருக்க டஸ்ட் எடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது வெறும் ஃப்ளோருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை சார், ஆல் மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணலாம் சார். இந்த பாருங்க மாப் இவ்வளோ லென்த் இருக்குது.
சின்னது வேணா சின்னது பண்ணிக்கலாம். லெஃப்ட் லூஸு, ரைட்டு டைட்டு. எங்கே வேணால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிச்சனில் இருக்க அழுக்குற, பாத்ரூம் அழுக்குற, கார் கண்ணாடி, கார் பாடி, ஃப்ரிட்ஜ், பீரோ, டைனிங் டேபிள் எது வேணால் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் சார். இது நானும் அதே மாதிரி தான் சார். நான் சொன்னால் புரியாது, நீங்கள் வீடியோ ஒரு டெமோ பார்த்துருங்க. இது சொன்ன மாதிரி தான் சார். இந்த மாப்பை பொறுத்தவரை அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான். சின்னது வேணால் சின்னதும் பண்ணிக்கலாம், பெருசு வேணால் பெருசும் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லூஸு, ரைட்டு டைட்டு. இது வந்து கரண்ட்டோ பேட்டரியோ சார்ஜோ கிடையாது, மேனுவல் தான். ஓகேங்களா? இது லெஃப்ட் லூஸ் பண்ணி கீழே இறக்கிக்கலாம், லெஃப்ட் லூஸ் பண்ணி மேலே எடுத்துக்கலாம், எங்கே தேவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவர் சொன்ன மாதிரி இது சின்னது வேணால் சின்னது பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டில் அந்த கிச்சன் மேடை, டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், விண்டோஸு, ஷோக்ளாஸ் கண்ணாடி, கார் கண்ணாடி, பீரோடு, கபோர்டு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். மினிமம் ஸ்க்ராச்சபிள் எதுவுமே ஆகாது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் அந்த நாள்பட்ட கரை, ஆயில் கரை, உப்பு கரை சொன்னால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரை எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ண நினைப்பீங்க. க்ளீன் பண்ண டேரெக்டாக ஆசிடே அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணாலும் இந்த ஸ்பாஞ்சை பொறுத்த வரலையும் ஹீட் ஆகவோ மெல்ட் ஆகவோ கிழியவோ செய்யாது. நார்மல் மாப்பானால் ஹீட் ஆகிடும், மெல்ட் ஆகிடும், கிழிஞ்சிடும். இந்த ஸ்பாஞ்சு மாப்பை பொறுத்த வரலையும் இது PVA பாலிமர் ஃபைபர் மெட்டீரியல் சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இதில் நீங்கள் டேரெக்டாக ஆசிடே அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணாலும் இந்த ஸ்பாஞ்சை பொறுத்த வரலையும் ஹீட் ஆகாது, மெல்ட் ஆகாது, கிழியாது. நீங்களே பாருங்க அப்படின்ட்டு. இந்த ஸ்பாஞ்ச் மெல்ட் ஆகாது, கிழியாது. இது வந்து சொன்னாத்தீங்களா PVA பாலிமர் ஃபைபர் மெட்டீரியல் தான் உங்களுக்கு. இது பால்வினி ஆசிலேட்டி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டென்சிட்டி அதிகமாக இருக்குது உங்களுக்கு இதில். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை சார், இந்த ஃபேன் ரெக்கையில் டஸ்ட்டு கிளீன் மேலே க்ளீன் பண்ணிப்பீங்க, மேலே ஏறி துணியை வச்சு தொடச்சிட்டு இருப்பீங்க. துணி வச்சு துடைக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். சீலிங் டஸ்ட்டு, ஃபேன் டஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் இதிலேயே க்ளீன் பண்ணிக்கலாம் சார். அது டெமோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே சார்? இது பெருசும் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டில் இந்த சீலிங் டஸ்ட் அடிக்கிறீங்களா, சீலிங் டஸ்ட்டு, சீலிங் ஒட்டடை எல்லாமே அடிச்சுக்கலாம் நீங்கள். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த ஃபேன் ரெக்கையில் ஒட்டடை அடிப்பேன் சொல்லியிருக்கோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த ஃபேன் ரெக்கையில் டஸ்ட்டு, ஃபேன் ரெக்கையில் ஒட்டடை எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூவ் பண்ணால் மட்டும் போதும். அந்த டஸ்ட்டு எல்லாமே மேற்கொண்டு எல்லாமே அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் கையால் தான் எடுக்கணுமோ, தட்டி விட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கொண்டு போய் ஜஸ்ட்டு ரன்னிங் வாட்டர் டிக் பண்ணிவிட்டு, ரன்னிங் வாட்டர் டேப் வாட்டரும் இதுலேயே ஒரு வாட்டர் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் லிவராக புல் பண்ணும் போது எல்லாமே தண்ணியோட ரிமூவ் ஆகிடும். மாபில் சிங்கிள் ட்ராப் ஃபைன் டஸ்ட்டாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஒட்டடியாக இருக்கட்டும், எதுவுமே இருக்காது. எல்லாமே வாட்டரை ரிமூவ் ஆகிடும் சார். உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். டைம் சேவிங்ஸ் ஆகும், வாட்டர் சேவிங்ஸ் ஆகும். உங்களுக்கு அரை பாக்கெட் தண்ணி வச்சு ஒரு வீடு ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? டைனிங் டேபிள், தரையில் டீ, காஃபி, சாம்பார், சட்னி எது ஊற்றிட்டாலும் இந்த மாப்பே போதும் சார். துணிக்கு அவசியமே இல்லை சார். இந்த மாப்பு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும் சார். மாப்பை சும்மா டிப் பண்ணி வச்சு எடுத்தால் போதும் சார். ஃபுல்லாக எந்த ஒரு ஆயில் கரை, சாம்பார், சட்னி எதுவாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிங்க சார். டெமோவில் பார்த்துங்க சார். பாருங்க, சொன்ன பார்த்தீங்களா உங்கள் வீட்டில் சூடான டீ, காஃபி, பால் தண்ணிக்கே வச்சதில் நார்மல் மாப்பானா இந்த டீ காஃபி துடைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவீங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்டெயின் பண்ணி க்ளீன் பண்ணணும், ஸ்ப்ரெட் ஆகி தான் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாப்பை நீங்கள் நார்மல் வாட்டர் டிக் பண்ணிவிட்டு லிவரை ஃபுல்லாக புல் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பாஞ்சு சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் ஜஸ்ட்டுங்க பாருங்களேன், ஒரு டைம் டிக் பண்ணாலே போதும். அந்த சூடான டீ, காஃபி, பால், சாம்பார் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணுறது அப்படின்னா இது ரொம்ப ஸ்டெயின் பண்ணி தான் க்ளீன் பண்ணணும் வேண்டிய அவசியமே கிடையாது. ஒத்த விரலில் நீங்கள் பேக்கில் லைட்டாக மூவ் பண்ணால் மட்டும் போதும். அது எவ்வளோ சூடான டீ, காஃபி, பால், சாம்பார், தண்ணி எதுவான இருக்கட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ட்ராப் ரிமூவ் ஆகாது உங்களுக்கு. இதெல்லாம் கொண்டு போயிட்டு கையால் தான் பிழையணும், கையால் தான் முறுக்கணும் வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. கைக்கு வேலையே கிடையாது. இந்த மாப்பை ஜஸ்ட்டு லிவர் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, நீங்கள் தண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி இந்த லிவரை நீங்கள் புல் பண்ணால் மட்டும் போதும். அந்த சூடான டீ, காஃபி, பால், சாம்பார், தண்ணி எல்லாமே தண்ணியோட தண்ணியாக ரிமூவ் ஆகிடும். மாப்பில் எதுவுமே இருக்காது, பிசு தன்மை எதுவுமே இருக்காது உங்களுக்கு இதில். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆல் மல்டிபர்பஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் மொசைக்கு, டைல்ஸு, கிரானைட்டு, மார்பிள்ஸு எல்லாமே க்ளீன் பண்ணுறீங்க. ஓகே, சிமெண்ட் தரை வச்சுருப்பாங்கல்ல, அவங்க க்ளீன் பண்ணிக்கலாமா? தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். சிமெண்ட் தரனா 4 இயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கார்பன், மொசைக்கு, டைல்ஸ், கிரானைட்னா 7 இயர்ஸுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார். 4 இயர்ஸ் வரைக்கும்? கண்டிப்பாக சார். அப்படின்னா உங்கள் கேரண்டி டைம் என்ன? 3 இயர்ஸ் கேரண்டி சார். கேரண்டியா தரீங்களா, வாரண்டியா? 3 வருஷம் கேரண்டி சார். 3 இயர்ஸ்க்குள்ள நட்டு, போல்ட்டு, லிவர் அட்லீஸ்ட் மாப்பே உங்களுக்கு உடஞ்சி போயிட்டாலும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குங்க சார். இல்லை, பொதுவாக சொல்லுவாங்க கேரண்டி அப்படின்னா ஒரு பொருளில் மெயினான பார்த்து போனால் மட்டும்தான் மாற்றி தருவோம். ஆமாம், சொல்லுவாங்க. புரியுது சார். இத்தனை நட்டு இருக்குது, லிவர் இருக்குது, ஹேண்டில் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று போனாலும் நீங்கள் எது போயிட்டாலும் இந்த நட்டு இருக்குல்ல சார், இந்த ஒரு நட்டு போயிட்டாலும் நாங்களும் வர வேண்டியதில்லை, நீங்களும் வர வேண்டியதில்லை சார். கொரியர் பண்ணிடுவோம், நீங்களே அதை எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சார். ஓகே சார். இப்போ இது கஸ்டமருக்கு தேவைப்படுது,
வாங்குறாங்க, எங்களை இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம் சார். அவங்களுக்கு நீங்கள் எப்படி டெலிவரி தரீங்க? டெலிவரி அது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது சார். ஜிபே ஃபோன்பே இருக்குது சார். கேஷ் ஆன் டெலிவரினா 100 rupees சார்ஜ் பண்ணுவோம் சார். கொரியர் சார்ஜ் 100 rupees வரும். ஜிபே ஃபோன்பேனா கொரியர் சார்ஜ் இல்லை சார், ஃப்ரீ தான். மாப்புக்கான விலைக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஓகே சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் சார். அதர் ஸ்டேட் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடுனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சிஓடி கொடுக்குறோம் அப்படின்னா 100 rupees பண்ணிட்டு இருக்கோம். அதர் ஸ்டேட்னா மட்டும் சிஓடி கொடுக்குற மாதிரி இருந்தால் 130 பண்ணிட்டு இருக்கோம். அதுவே நீங்கள் ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே பண்ணிவிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் நேம், அட்ரஸ், பின்கோட் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் நம்பர், கான்டாக்ட் நம்பர்ஸ் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம டிஸ்பேச் பண்ணி வைப்போம் உங்களுக்கு. ஸோ அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் சார்ஜ் மட்டும் கொடுத்தாலே போதும், டெலிவரி சார்ஜ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சிஓடிக்கு மட்டும் தான் நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நம்ம தமிழ் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம், அதர் ஸ்டேட் அவர்கள் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் சார் நம்ம. ஓகே சார். இந்த மாப்போட ப்ரைஸ் என்ன சார் அது? இது மாப்போட ப்ரைஸ் வந்து 899 சார். ஓகே. 200 ரூபா டிஸ்கவுண்ட் போக 699 வரும் சார். 899 899, 200 டிஸ்கவுண்ட் போக 699 ரூபா வரும் உங்களுக்கு. 3 வருஷம் கேரண்டியும் கொடுக்குறேன் உங்களுக்கு மாப்புக்கு. ஓகே. இந்த மாப் மட்டும் தான் பண்ணுறீங்களா, வேறு எதுவும் ப்ராடக்ட் பண்ணுறீங்களா? நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க சார். அதை பார்த்தீங்க, நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க. நம்மள்ட்ட பார்த்து வச்சுக்கோ சார், கிச்சன் ஸ்டிக்கர் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நம்ம கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் ஓகேங்களா. நம்ம வந்து நம்ம கிச்சனை சமைச்சிட்டு இருக்கோம், பின்னாடி வந்து நாள்பட்ட ஆயில் கரெலாம் ஒட்டுன்னு பார்த்தீங்களா, கரெலாம் ஒட்டும். அந்த கரெலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் நம்ம உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரூம் ஸ்டிக் இருக்குது சார் நம்மக்கிட்ட. இதுலேயே சீலிங் டஸ்ட் அடிச்சுக்கலாம், வாட்டர் அடிச்சுக்கலாம், உங்கள் ஃபேன் ட்ரைக்கல் டஸ்ட் இருக்கணும் அடிச்சுக்கலாம், வீடு பெருக்கிக்கலாம். இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான் உங்களுக்கு. இது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான். பெருசு வேணால் பெருசும் பண்ணிக்கலாம், சின்னது வேணால் இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் சார். சின்னது வேணால் சின்னதும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்கள் வீட்டில் இப்போ இந்த ஒட்டரை அடிக்கிறீங்களா, ஒட்டரை அடிச்சுக்கலாம் சார். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஒட்டரை அடிச்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் ஒட்டரை அடிச்சுக்கலாம், சின்னது வேணால் சின்னதும் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டை பெருக்கிறீங்கள பெருக்கிக்கலாம். நீங்கள் ப்ரூம் ஸ்டிக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம், ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லை சார், இன்னும் அடிஷ்னலாக நிறையவே பண்ணிகிட்டு இருக்கோம் சார் உங்களுக்கு. ப்ரூம் ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்கோம், இது பண்ணிவிட்டு பாத்ரூம் கிளீனரும் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நம்ம உங்கள் வீட்டில் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறீங்களா, ப்ரஷ்ஷு மட்டும் தான் வாங்குவீங்க, வைப்பருக்கு ரொம்ப இது பண்ணுவீங்க. இதிலே வைப்பரும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. பாத்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம், இதில் வைப்பரும் கொடுத்துருக்கும். உங்கள் பாத்ரூம் செவரை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல் மல்டிபர்பஸ் சோப்பாயெல்லாம் ஊற்றி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் சார் நீங்கள். அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் சார். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸு, ஷோ கிளாஸ், கண்ணாடி, காரு, கபோர்டெலாம் க்ளீன் பண்ணுவீங்களா, அதுக்கு துணி வச்சு தட்டி எடுப்பீங்க. துணி இது வச்சு தட்டுன்னு அவசியமே கிடையாது. அதுக்கும் டஸ்ட் கிளீனர் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நம்ம டஸ்ட் கிளீனரும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல் மல்டிபர்பஸ் ஆல் பர்பஸ் யூஸ் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் நம்ம டஸ்ட்டு இது பண்ணுறது சார், சீலிங் டஸ்ட் அடிக்க இந்த ஒட்டடை குச்சியும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீலிங் டஸ்ட் அடிப்பீங்க, ஃபேன் ட்ரைக்கில் ஒட்டடை அடிப்பீங்கள்ல, அதெல்லாம் வந்து எடுக்கும் போது நார்மல் மாப்பான எடுக்க முடியாது. நார்மல் குச்சன் எடுப்பீங்க, கையால் தட்டிட்டு கிடப்பீங்க, அப்படிலாம் பண்ண அவசியமே இல்லை. இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு, பெருசு வேணால் பெருசும் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீலிங் டஸ்ட் அடிச்சுக்கலாம். நீங்கள் சீலிங் டஸ்ட்டும் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் அந்த ஃபேன் ட்ரைக்கில் டஸ்ட் எடுக்கிறீங்களே, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே ஏறி வேண்ட அவசியமே கிடையாது. அந்த ஃபேன் ட்ரைக்கில் நீங்கள் இது உள்ளே விட்டால் மட்டும் போதும், விட்டு நீங்கள் மூவ் பண்ணால் மட்டும் போதும். ஃபேன் ட்ரைக் எல்லாத்தையுமே மூவ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஒட்டடையெல்லாம் கையால் தான் எடுக்கணும்னுட்டு அவசியமே கிடையாது. நீங்கள் வாட்டரை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அலசினா மட்டும் போதும், எல்லாமே தண்ணியாக ரிமூவ் ஆகிடும் சார் உங்களுக்கு. இதில் இன்னைக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை புக் பண்ணிடுறேன், எனக்கு எப்போ கையில் கிடைக்கும்? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி நைட்டே டிஸ்பேச் பண்ணிடுவோம். டிஸ்பேச் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே கொரியர் காப்பி, எல்லார் காப்பி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். எந்த கொரியரில் போடுவீங்க? டிடிடிசியில் போடுவோம் சார். நீங்கள் அந்த எல்லார் காப்பி நம்பர் வச்சு நீங்களே ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் சார். எங்கே மாப் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நீங்களே ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் சார். இவர் சொன்ன மாதிரி நம்ம டிடிசியில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் பில்லை நம்ம சென்ட் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் ட்ராக்கிங் பண்ணி எங்கே வந்துட்டுருக்கு, எங்கே ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லி உங்கள் ப்ராடக்ட்டை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடுனா 1 days 2 days ஆகும் டெலிவரி ஆகிறதுக்கு. அதுவே அதர் ஸ்டேட்னா 2 or 3 days கம்பல்சரி ஆகும் உங்களுக்கு, அதர் ஸ்டேட்னா மட்டும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே பண்ண ப்ராடக்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். சிஓடி ஒன்றுன்ற கஸ்டமருக்கு சிஓடியும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஜிபே, ஃபோன்பே நீங்கள் போட பயப்படுறீங்க அப்படின்னு பயப்பட அவசியமே கிடையாது. சிஓடி கொடுக்குறோம். வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஷ் கொடுத்தாலே போதும் எங்களுக்கு. சிஓடியும் பண்ணிகிட்டு இருக்கோம், ஜிபே அண்ட் ஃபோன்பே பண்ணால் அதுவும் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், எப்படின்னா சிஓடினா உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா மேலே 100 rupees சார்ஜஸ் ஆகும் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு. அதுவே நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே பண்ணிடுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே சார்ஜஸ் ஆகாது. நீங்கள் ப்ராடக்ட் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். டெலிவரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். அதுவே நீங்கள் சிஓடினா மட்டும்தான் 100 rupees. ஜிபே, ஃபோன்பே பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ.
ஓகேண்ணே. சில பேர் வந்து நான் நேர்ல பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆமாம் கண்டிப்பாக எல்லாரும் அது அவங்களுக்குலாம் எப்படி கடை லொக்கேஷன் எங்கே இருக்கு? இப்போ வந்து நேரில் வராங்க அப்படின்னா நேரில் வரலாம் சார். நம்ம திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை மெயின் ரோடு காட்டூர் ஆயில் மில் செக் போஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டே நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஸ்ரீராமன் கோன்னு சொல்லிட்டு போர்டு பெருசாக போட்டிருக்கோம். மெயின் ரோட்லேயே தான், உள்ளே எங்கேயும் வர வேண்டிய அவசியமே கிடையாது. திருச்சியில் பால்பண்ணையிலேருந்து தஞ்சாவூர் போகிற மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்டில் காட்டூர் அப்படின்ற இடத்துல ஆயில் மில் பஸ் ஸ்டாப் செக் போஸ்ட்டு வர வழியிலே இருக்குது. ஆப்போசிட் செக் போஸ்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம ஆஃபீஸு ஸ்ரீராமன் கோன்னு சொல்லியிருக்கு. நேரில் வர கஸ்டமர் நேரில் வந்து டேரெக்டாக டெமோ பார்த்து ப்ராடக்டை கையில் நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஆஃபீஸ் டைமிங் வந்து மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் நைட்டு 8 o'clock 9 o'clock. வந்து வேணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க, வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ கான்டாக்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து போய் நீங்கள் கான்டாக்ட் நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவோம். வேணும்னா ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு கொரியர் பண்ணி வைப்போம். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஆல் மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவரையும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் ஆர்டர் பண்ணி வாங்குங்க, யூஸ் பண்ணி சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா? நன்றி.